ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கான பிறக்க இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது மற்றும் சனி பெயர்ச்சி தவிர கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இதில் குறிப்பாக எல்லா மாத கோள்களுமே பெயர்ச்சி ஆவது மட்டும் இல்லாமல் குருவும் உச்சம் பெற்று கிடக்க ராசியில் சஞ்சரிக்க இருக்கின்றது. இது பல ராசிக்கு சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள்ல நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். புரட்டாசி மாதத்துல நடக்க இருக்கக்கூடிய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்ல மேஷராசியினர் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், இந்த காலகட்டத்தை முற்றிலும் பார்க்கும் பொழுது என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் குடும்பம் அப்படி இல்லைனா வேலை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இதற்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டுமே தங்களால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா வீணான குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனில் மற்றும் ஆற்றல் அதிகரித்தாலும் கூட சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக செயல்படுவது பெரிய அளவுக்கு பின்னடைவையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெருமளவில் தங்களுக்கு பின்னடைவையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு இருக்கப்பெறலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நிதானத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்க. அன்றாட பணிகள், அலுவலக வேலைகள் முடிக்கிறதுல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். வியாபாரத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை, எதிரிகளால் தொந்தரவு ஏற்படலாம். பெண்களுக்கு தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதி இழப்பும் சாத்தியமாகும். மனதில் ஏதாவது தேவையில்லாத எண்ணங்களும் தோன்றவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது படைப்பாற்றல் அதிகரிக்கலாம். திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பும் கிடைக்குங்க. தங்களின் திட்டங்களை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவீங்க. நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. தங்களுக்கு நிதி ஆதாயம் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தங்களுடைய முயற்சிகளால் வெற்றி பெறுவீங்க. விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அப்படின்னாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. தங்களுடைய வீடு மற்றும் குடும்ப விவகாரங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குடும்பம், பணியிட பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க. இந்த நேரத்தில் தங்களின் மகிழ்ச்சியும் வெற்றியும் சற்று குறைவாகத்தான் இருக்கும். சிலருக்கு தங்க ஆபரணங்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எதிரிகளால் துன்பங்களும் நஷ்டங்களும் துயரங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க. வியாதிகளும் வரும். அப்படின்றதுனால ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. புதிய தொடர்புகள் விஷயத்தில் அதிகவனம் தேவைங்க. தங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். புதிய நண்பர்கள், பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தங்களினுடைய மரியாதை குறையவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலதிபர்கள் நஷ்டத்தை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிதி விவகாரங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களின் பணத்தை பட்ஜெட் போட்டு செயல்படுத்த பாருங்க. அதே போல செயல்களை சரியாக நேரத்தை திட்டமிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் நிலையில் அதிக கவனத்தை செலுத்துங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுவையான உணவை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது.
தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட அதை அடைய சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கு. தங்களின் வருமானம் குறையவும் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. விவசாயம் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தங்களின் மரியாதை குறைவு, அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைவு, மரியாதை பிரச்சனை, அவமானம், அசிங்கம் போன்றவை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சுய சிந்தனையுடனும் எதிர்காலத்தை மனதில் வைத்து சிந்தித்து செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சல், கோபம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு பயணங்களால சிரமங்கள் ஏற்படலாம். தங்களுக்கு பிடித்த பொருட்கள் திருடுபட வாய்ப்புகள் இருக்கு. கவனமாயிருங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, அதிருப்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால மன உளைச்சல் ஏற்படலாம். தங்களின் முயற்சிகள் தடைபட வாய்ப்புகள் இருக்கு. எந்த விதமான பண பரிவர்த்தனைகள்லையும் கூடுதல் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா குடும்ப பிரிவினைக்கு நீங்களே முக்கிய காரணமாகவே அமைஞ்சிடுவீங்க. அதே போல் வீண்பழி, அவப்பெயர் போன்றவை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஆணவத்தோடும் தலைகணத்தோடும் நடந்து கொள்ளக்கூடாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பையும் விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய திட்டங்கள் மற்றும் பணப்பரிவர்த்தனைகள்லையும் கவனமாக இருக்கணும். தங்களின் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிகளை தேடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் புதிய பதவி கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற அவதூறுகளை சந்திக்கவும் நேரிடலாம். இரத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவீங்க. தங்களின் அறிவையும் திறனையும் விரிவுபடுத்த முயற்சி பண்ணுவீங்க. சிலருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இருந்து பிரிந்திருந்த நபர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பகைவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னாலும் புதிய பகைமையை ஏற்படுத்தி கொள்வீங்க. அதனால அனைத்து விஷயங்கள்லையும் கவனமாயிருங்க. குறிப்பா நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்துங்க. பணத்தை பாதுகாப்பான இடத்துல சேமிக்க பாருங்க. முதலீடு விஷயத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மற்றொரு புறம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டானாலும் கூட ஆபரணங்கள் திருடப்படலாம். அதில் ஏதேனும் நஷ்டங்களோ இழப்புகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் பொய்த்து போக வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தங்களின் கூட்டாளிகளின் உதவி கிடைத்தாலும் சில சலசலப்புகள் ஏற்படும். இதனால் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக அதிகம் சிந்திப்பீங்க. அஜீரண பிரச்சனை தங்களுக்கு தொல்லை தரலாம். முதலீடுகள் மூலமாக லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்காலும் வைக்க வேண்டாம். அது மிகப்பெரிய இழப்புகளையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியான இழப்புகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் மன நிம்மதி அதிகரிக்கலாம். உற்சாகம், ஆற்றல் உயர்ந்து வேலைகளை விரைவாக முடிக்க செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் சில பல எதிர்வினைகள் உருவாக செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் மனக்கவலை சற்று மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. இருப்பினும் சற்று கூடுதலாக எதிலையுமே கவனத்தை செலுத்துறது
தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் திடீர் செலவு அதிகரிக்க செய்யலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. இருந்தாலும் கடின உழைப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சில பல விஷயங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது.